பல்கா எடுக்கிறீங்க ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த டிவி நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். நீ இதை வந்து எனக்கு யூடியூப்ல ஹைலைட் பண்ணி போடணும். 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு பல்க் ஆர்டரா, இல்ல ஏற்கனவே ஒரு ஆர்டர் எடுத்துட்டாங்க, அதே கம்பெனி இன்னொரு பேட்சுக்கு இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறாங்க, ஓகே டபுள் பில்லா இருந்தாலும் சரி சிங்கிள் பில்லா இருந்தாலும் சரி 50,000 ரூபாய்க்கு பில் அடிக்கிறவங்களுக்கு இந்த டிவி வந்து நம்ம கொடுக்கலாம். 32 inches டிவி. ஓகே, சோ 32 inches வந்து பல்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்றீங்க. பண்ணிடலாம். இப்ப பொதுவாவே நம்ம வீடுகள்ல ஆயுத பூஜை வந்தால என்ன பண்ணுவோம், ஒண்ணு வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கழுவி பட்டை போட்டு ஒரு புதுசா ரெடி பண்ணி வைப்போம்ல. ஆனா பொருள் அதே மாதிரி பழசாதானே இருக்கும் ஒரு சில பொருள். நீங்க அதை மாத்தி புதுசா பட்டை போடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வர வேண்டிய இடம் தாங்க நம்மளோட அமீர் எலக்ட்ரானிக்ஸ். இப்ப நம்மளோட ஷாப்ல பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா வேற லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. உங்க வீட்டுல என்ன பொருள் வேணா எடுத்துட்டு வாங்க நம்மளோட ஷாப்புக்கு. அமீர் எலக்ட்ரானிக்ஸ் இங்க கொடுத்துட்டு உங்க வீட்டுக்கு புது பொருளை எடுத்துட்டு போய் பட்டை போடுங்க. இந்த ஆயுத பூஜைக்கு வேற லெவல்ல ஒரு காம்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். சோ அது என்ன டீடைல் என்ன மேட்டர்ன்றத அண்ணன் உங்களுக்கு சொல்லுவாரு. இந்த அமீர் எலக்ட்ரானிக்ஸ் எங்க லொகேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில சிமெண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா பாரத் பெட்ரோல் பேங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பேங்க் டைரக்ட் ஆப்போசிட்ல தான் நம்மளோட ஷாப் லொகேட் ஆயிருது. ஸ்கிரீன்ல நல்ல பல்ஜா நல்லா வந்து போல்டா கொடுத்திருப்ப அண்ணனோட நம்பர் பாத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இல்ல இந்த வீடியோ இல்லாத ஐட்டம் வீட்டுக்கு வந்து ஒரு அப்ளைன்ஸா உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இல்ல வந்து ஃபர்னிச்சர் ஏதாவது தேவைப்படுது, இல்ல மொபைல் ஏதாவது தேவைப்படுதுன்னா தாராளமா கிளம்பி வரலாம் அமீர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு. இந்த ஆயுத பூஜை இல்லாம உங்களுக்கு நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வர போற தீபாவளிக்குமே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வைக்கிறேன். அது வீடியோட எண்ட்ல நான் சொல்றேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல என்னென்னலாம் ஆஃபர் கொடுக்க போறேன்றத பாருங்க. நீ ஏதோ வெயிட் ஆஃபர் தர போறேன்னு சொல்லிட்டு என்ன ஆஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பில்டப் போடுறோமோ ஃபீல் ஆகுறோமோ அந்த டைலாக்லாம் நமக்கு வேணாம். நம்ம வந்து பில்டப்லாம் கிடையாதுப்பா. நம்ம பில்டப் ஆக கஸ்டமர் வந்து நமக்கு வர நம்மளும் பில்டப் ஆகும், ஆஃபரையும் கொஞ்சம் பில்டப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு எல்லாத்துலேயுமே வந்து நான் ஒன்று வச்சுருக்கீங்க 10 பீஸ் 20 பீஸ் 30 பீஸ் வச்சுருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நீ கேட்டேன். நம்ம வந்து ஆயுத பூஜைக்கு பல்காக எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட்னு பார்த்தோன்னா கிடையாதுப்பா. சிங்கிள் பீஸ் எடுத்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும், இல்லை ஒருத்தவங்க ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க, அவங்க வீட்டில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருப்பாங்க, 4 வருஷமா 3 வருஷமா வேலை செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக தரணுன்னாக்கா அதுவும் நாங்கள் சிங்கிள் பீஸே வந்து நாங்கள் ஹோல்சேல் பீஸே தருவோம். அதே மாதிரி இதுலேயே வந்து எங்களுக்கு 20 பீஸ் வேணும் 30 பீஸ் வேணும்னாலும் அவங்களுக்குமே அதே ரேட்டே நாங்கள் பண்ணி கொடுப்போம். இது எதனாலனாக்கா ஒரு பீஸ் எடுத்தால் ஒரு ரேட்டு ஒரு கடையில் சொல்லுவாங்க, 5 பீஸுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க, 10 பீஸுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அமீர் எலக்ட்ரானிக்ஸில் எல்லா கஸ்டமரையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்ப்போம். ஸோ எங்கள் தெரிஞ்ச கஸ்டமராக இருக்கட்டும், எங்களுக்கு புதுசாக வர கஸ்டமராக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெஸ்ட் ஆஃப் ரேட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வந்து ஆஃபர்ஸை தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ் வந்து என்னன்னாக்கா ஹாட் பாக்ஸு. ஸோ இந்த ஹாட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1200 எம்ஆர்பிலேருந்து ஒரு 10% பண்ணுவாங்க. எம்ஆர்பிலாம் பார்த்தோன்னா அதிகமாகவே இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupeesக்குள்ளே பட்ஜெட்டில் வரீங்கன்னாக்கா இது எத்தனை பீஸ் வேணாலும் நம்மகிட்ட ரெடி அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ இதை ஓரம் வச்சிடலாம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது நீங்கள் சுற்றாதீங்க, நாங்கள் தான் சுற்றுவோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வின்டர் சீசன். ஸோ வின்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜ்டு பர்சன் இருப்பாங்க, நிறைய சின்ன பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான கெட்டிலில் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு ஹாட்டாக ஒரு வாட்டரோ இல்லை நீங்கள் ஒரு பாயில் பண்ணணுன்னாக்கா கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் மாதிரி இது வந்து எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்து ஒரு கெட்டில் இருக்கிறது நல்லது. டக்குன்னு நமக்கு வந்து ஏதாவது கோல்டு அதிகமாக இருக்குன்னாக்கா ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சு இந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம அது மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ நிறையா இதில் மேக் பண்ணலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப நாள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாருக்காவது பல்காக கொடுக்கலாம். இல்லை ஒரு 5 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரு கம்பெனியில் 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கும் சரி ஒரு பீஸ் எடுத்தாலுமே சரி 100 பீஸ் எடுத்தாலும் சரி அவங்களுக்கு கரெக்டான என்ன பல்க் ரேட்டோ அந்த ரேட்டு ஒரு சிங்கிள் பீஸ்லேயும் பண்ணலாம். ஸோ இது வந்து கெட்டில் இதுலேயே நம்மகிட்ட நிறைய ஸ்டாக்ஸ்லாம் அவைலபிள் இருக்குது. இது மோஸ்ட் ஆஃப் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்களுக்குமே யூஸ் ஆகும்ல. மெயின் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இப்போ நாங்கள் புதுசாக வந்து இந்த பல்க் ஆர்டரில் வந்து சேர்த்துருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரிம்மரா அப்படின்வாங்க. ஸோ ட்ரிம்மருக்கான ஒரு மார்க்கெட்டே தனியாகவே இருக்குது. என்னன்னாக்கா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தங்கி வேலை செய்கிறவங்க திருப்பி வருவாங்க போகிறவங்க. ஸோ அவங்க ட்ராவலிங்கில் இருப்பாங்க. இப்போ உங்களை மாதிரி யூடியூப்பில் வந்து கேமரா வச்சுட்டுலாம் நீங்கள் சுற்றுறீங்கன்னா டக்குன்னு எங்கேயா போய் ஷேவ் பண்ணுன்னா எடுத்தோமா ட்ரிம் பண்ணோமா ஃபேஸ் வாஷ் பண்ணுமா அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னன்னாக்கா சிங்கிள் பீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவங்க வந்து ஆயுத பூஜை வந்து ஏதோ புதுசாக இப்போ ஒரு காலேஜில் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை அவங்க அப்பா அம்மா வந்து என்னன்னாக்கா ஒரு 3 பசங்க இருக்காங்கனாக்கா ஆளுக்கு ஒன்று கூட வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா முன்னாடி வந்து இது ப்ரைஸ்லாம் கூட இருந்தது. இப்போ நம்ம பல்காக எடுத்தனால இது ப்ரைஸிங் வந்து இதுவும் 1000க்குள்ளேயே தான் வரும். ஆனால் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1500 வரும். இப்போ நம்ம பார்க்குற ப்ரோக்ராமே 100,000 rupeesக்குள்ளேயா? அதாவது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஓகேவா? ட்விஸ்ட் இருக்குது.
நெக்ஸ்ட் இது ஒரு ஹாஸ்டல் எனக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் டக்குனு எங்க வெளியே இது வந்து பாத்தீங்கன்னா அயன் பாக்ஸ் கிராம்டான் பிராண்ட் தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 rupeesக்குள்ளே வந்து வரும். ஆனா இன்னும் பிரைசிங்கும் பண்ணலாம். ஸோ நான் சிங்கிள் பீஸ் பல்க் பீஸ்க்கு எல்லாமே சேர்த்து சொல்றேன். சிங்கிளுக்கு இந்த ரேட்டு 10 பீஸ் அந்த ரேட்டு கிடையவே கிடையாது. நம்மளுக்கு ஆயுத பூஜைனாக்கா எல்லாருமே எப்படி வந்து வணங்குறாங்களோ அதே மாதிரி தான் ஆயுத பூஜைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள் கொடுவோம். அவங்க வீட்டில் இருக்கிற பழைய பொருளை உணவு கொடுத்துட்டு புது பொருள் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கு அவங்க பட்டை அடிச்சுட்டு அவங்க வந்து ஆயுத பூஜை வந்து கொண்டாடலாம். ஸோ அதே மாதிரி வந்து அயன் பாக்ஸ் வந்து என்னக்கா நீங்க கேட்குற மாதிரி பட்ஜெட்ல நிறைய ஸ்டாக் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் நான் சொல்லிட்டு இருப்பேன். சரி ஓகேப்பா ஓகே பண்ணிக்கோ ஜூஸ்லாம் குடிக்கணும். சரி விடு. இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சு நம்ம பழைய பார்த்தேனாக்கா என்னோட பாடியை நான் பார்த்தேனாக்கா அப்புறம் அதெல்லாம் நிறையா போகும். ஸோ வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஒர்க்கர்ஸ்க்கு தான் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து ஸ்பெஷலாக இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஏன் வந்து உங்களோட ஒய்ஃபுக்கோ நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம்ல, உனக்கு சொல்லலை கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பான், உனக்கு ஆகாது நான் சொல்லும் போது தான் உனக்கு ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னாக்கா அவங்கள கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் பண்ணுற மாதிரி உங்களோட கிச்சன் மேக்கருக்கு ஹோம் மேக்கருக்கு வந்து என்னன்னாக்கா இந்த ஒரு ப்ரெசென்ட் பண்ணலாம், சிங்கிள் பீஸாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா கண்டிப்பாக வந்து உங்கள் ஆஃபீஸில் 10 பேர் வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக மேரிடாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க ஹோம் மேக்கருக்கு கொடுக்கும்போது பரவாயில்லையே உங்கள் பாஸ் வந்து கொஞ்சம் ப்ரெசென்ட்டாக ஃபியூச்சராக பார்த்துலாம் யோசிச்சு ஒரு நல்ல ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் இந்த சில்வர் பாத்திரம் இந்த டப்பா இந்த மாதிரியே கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நம்மளும் அப்டேட் போகணும். எலக்ட்ரானிக்ஸில் எவ்வளோ அப்டேட் இருக்கோ அந்த அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி போகணும். ஸோ இது வந்து எனக்கு நியூட்ரி பிளான்ட்டுங்க. இந்த நியூட்ரி பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஜூஸ் போட்டு நம்ம வந்து ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இந்த இப்போ நீங்கள் காமிச்சிங்களா அந்த ஆம்ஸ் எல்லாம் ஏற்றிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு எக்ஸ்ட்ரா வேலையும் செஞ்சால் பாஸுக்கு பரவாயில்ல நம்ம கொடுத்த ஒரு பிளண்டர் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுவும் நம்மகிட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குங்க. சரி இதெல்லாம் அது ஓகே. இப்போ இது என்ன மேட்டர்னா இப்போ ஜூஸை போட்டு எடுத்துட்டு போறதுக்கு இந்த பாட்டிலா இது என்னன்னாக்கா இப்போ நீ வந்து என் கடையில் வந்து ஒரு 2 வருஷமா வந்து வீடியோ பண்றல. ஆனால் எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப மினிமம் பட்ஜெட்டா இருக்குமோ அந்த பட்ஜெட்ல உனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னாக்கா அந்த கேட்டகரியில இது வரும். ஓகே ஓகேவா ஒரு மினிமம் பட்ஜெட்ல ஒரு கிஃப்டா உனக்கு கொடுக்கணும் அப்படி இல்லை. இப்போ ஒரு நம்ம கஸ்டமர்ஸோ இல்லை ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க இருப்பாங்க, இல்லை பெட்ரோல் பங்க்ல வந்து நம்ம ரெகுலராக நம்ம கடை தெருவுலாம் போகிறோம்லங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். அவங்கள ஒரு ஆயுத பூஜைக்கு இப்போ டெய்லியும் ஒரு மார்க்கெட் போவீங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஒரு மளிகை கடை போகிறீங்க, அங்கேயும் உங்களுக்கு நான் ரெகுலராக கஸ்டமராக நீங்கள் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வர உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு எதாவது நீங்கள் கிஃப்டாக பண்ணணுன்னாக்கா இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான். ஒரு 300க்குள்ளே தான் இருக்கும். ஸோ பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்குது. 150ல் இருக்குது, 200ல் இருக்குது, 350ல் இருக்குது. ஏன்னா லிட்டர் இருக்குல்ல 750, 1000, 350 இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நீங்கள் ஒரு பல்காக ஒரு 50 பீஸ் 30 பீஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து உங்கள் கூட இருக்கிறவங்க ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு சும்மா நீங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நீங்கள் பண்ணணும்னா ஒரு பட்ஜெட்டாக பண்ணணுன்னாக்கா கண்டிப்பாக ஒர்த்து. ஓப்பன் பண்ணி பாருங்க. அந்த சில்வர் ஃபிளாஸ்க் மாதிரியா நான் வேறு கட்டுறேன். அதாவது இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ் 10 கலர் அவேலபிளா இருக்கு நினைக்கிறேன். ஆமா அதோ இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நாங்க அந்த கலர்ஸ்ல கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சூப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 100 ரூபாய் 200 செலவு பண்றதுல தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பீஸ் 5 பீஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா இப்போ இது எப்படி சொல்லலாம்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு டீச்சரே வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. 30 ஸ்டூடெண்ட் இருக்காங்க என் கிளாஸ் ரூம்ல. அப்போ அந்த டீச்சர்ஸ் வந்து அந்த பசங்களுக்கு ஒரு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் ஒரு 200ல் ஒரு 250 பட்ஜெட்டில் வந்து அவங்க கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கலாம். இல்லை பசங்க டீச்சருக்கு ஆயுத பூஜைக்கு கிஃப்டாக வந்து ஒரு 10 பேர் சேர்ந்த பல்காக கொடுக்கணும்னாலும் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ நம்ம இதை யோசிக்கிறோம், அவங்க மைண்டில் எப்படி யோசிப்பான்னு தெரியல. நெக்ஸ்ட் பிரியாணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாங்க பட்ஜெட் ரேட்டில் வந்து நாங்கள் குக்கர் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் வந்து குக்கர் விற்கிறாங்க. ஸோ அது வந்து பிராண்டடா அன்பிராண்டடான்னு கேட்பாங்க. எல்லாமே பிராண்டட் தாங்க. ஐஎஸ்ஓ வந்து கொடுத்தாலே அது பிராண்டட் தான். ஓகே. ஸோ அது புதுசாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸிங் கட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா எடுத்தோடனே இப்போ ப்ரெஸ்டேஜ்கிட்டயோ பட்டர்ஃப்ளைக்கிட்டயோ வந்து எனக்கு போட்டி வைக்க முடியாது. ஏன்னா அவங்களாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த நியூவாக வரும்போது ஆயுத பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேட்டு. இந்த குக்கர் வந்து எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கேன், சொன்னா நம்ப மாட்டேன், பிரைசிங் இருக்கு. ஓகே. இப்போ நான் பிரைசிங் நான் சொல்றேன்னு வச்சுக்கேன், நான் சொல்லிடுவேன். மற்றவங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்க மாட்டேன். என்னன்னா இப்போ ஒன்ன சார்ந்து உனக்கு கமெண்ட்ல போடுவாங்க, இது வந்து எனக்கு பிரைஸ் வந்து ஒரு அண்டர் கட் பண்றாருங்க. இது வந்து 100,000 ரூபீஸ்க்குள்ள வரும், அண்டர் 2,000 ரூபீஸ்க்குள்ள 500க்குள்ள வரும். அண்டர் 500க்குள்ள வரும். அண்டர் 500க்குள்ள இதோட பிரைஸ் இப்போ நாங்க பார்த்த எல்லா ப்ராடக்ட்டுமே சரி 3 லிட்டர்ஸ் 1000 ரூபீஸ்க்குள்ள தான் வருது. இது அண்டர் 500. எத்தனை லிட்டர் இது? 3 லிட்டர்ஸ். 3 லிட்டர்ஸ். ஓகே.
3 liters வித் வந்து 5 years வாரண்டி. ஓகே, நீங்க ஷாப் சைடுல இருந்து ஆமா 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 ஓகேவா. சோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்னன்னாக்கா நம்ம கிட்ட நிறைய பல்கா இருக்கு. நான் உங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து இப்போ ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னால நான் ஒரு பீஸ் வச்சிருக்கேன். ஓகே, நீங்க சொன்னீங்கன்னா எத்தனை பீஸ் வேணும், இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரிக்கு கொடுக்குறீங்க, அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னது 100 பேர் 50 பேர் 200 பேர் ஆமா யாருக்குனாலும் கொடுக்கலாம். கண்டிப்பா குக்கர்லாம் வந்து எனக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்லாம் யாரும் திருப்பி வந்து வாங்காமலாம் இருக்க முடியாது. அந்த குக்கர் வந்து நான் எப்படியும் 1 இயர்க்குள்ள அது வேற ஒரு யூஸ் ஆகிருக்கலாம், இல்ல அவங்க வேற யாருக்காவது கொடுத்துடலாம், திருப்பி அவங்களுக்கே குக்கர் தேவைப்படலாம். ஸோ இந்த மாதிரி குக்கர் இருக்கிறது நல்லதுதான். இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு அது கொடுக்கறதுக்கு, ஸோ ஃபுட் ஐட்டம் செய்யலாம். ஆமா, ஒரு வெஜிடபிள் வேக வைக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த குக்கரு. ஓகேங்களா, இதுவும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பழைய ஒரு மருத்துவ உணவு தான் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ஆப்பம். ஓகேங்களா, என்னன்னாக்கா காலையில ஏஞ்சிட்டு நம்ம வந்து ஆப்பம் சாப்பிடணும். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், தோசை அந்த மாதிரி டைப்ல போயிடுறோம். ஸோ வந்து எனக்கு ஆப்பம்ன்றது உடம்புக்கும் நல்லது, ஸோ நம்ம ஸ்டொமக்கும் நல்லது. ஸோ நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆப்பத்துக்கு வந்து என்ன திருப்பி வாங்க. என்னடா ஒரு ஃபுட் ரிவ்யூ போறேன்னு நினச்சிக்குவேன்னா, ஆப்பத்துல என்ன பலன் இருக்குன்னு அம்மாவை கேட்டா சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து நினைக்க இந்த மாதிரி ஆப்பு சட்டியை கூட வந்து நினைக்க நீங்க வந்து உங்க ஹோம் மேக்கர்ஸ் கொடுக்கலாம், இல்ல உங்க ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்கலாம். இது வந்து 100-500 கூட வருமா, 100,000 rupees கூட வருமா? இது எல்லாமே 1000 குள்ளேயே தான் வரும். ஆனா நான் வந்து உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தரேன். அதான் சொல்றேன்ல, இன்னொருத்தவங்களோட பிரைசிங்ல போயிட்டு நான் 99 ரூபாய்க்கு தரேன், நான் 100 ரூபாய்க்கு தரலாம் சொல்லல. என்கிட்ட வாங்க, அது என்ன தராங்களோ அதுல இருந்து நான் என்னால முடிஞ்சது நான் 1 ரூபா கூட கம்மி பண்ணி தருவேன், இல்ல 100 ரூபா கூட கம்மி பண்ணி தருவேன். ஸோ அதுதான் நம்மளோட பிரைசிங். சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. இதுக்கும் நான் கொடுக்குறது எல்லாம் வாரண்டிப்பா. ஓகே, வாரண்டி செட்டு தான் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன, ஃபேன் தான், ஏழைகளின் ஏசி. இப்போ ஒரு ஓனர் நினச்சாக்கா ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து எனக்கு ஒரு 1500 ஒரு பட்ஜெட்டோ இல்லை ஒரு 2000 பட்ஜெட்டில் கூட வாங்குவாங்க. இன்னும் பெரிய ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் ஆயுத பூஜைக்கு பல்காவே செய்வாங்க. ஸோ இது என்ன வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100,500 தான். ஓகேவா, இப்போ ஒரு 10 பீஸோ இல்லை 20 பீஸோ 30 பீஸ் வேணும்னா கூட என்னால் அந்த ப்ரைசிங் பண்ண முடியும். சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் என்னால் அந்த ப்ரைசிங் பண்ண முடியும். 1500 தான் இந்த ஃபேனு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 months வாரண்டி, அதாவது 1 month வாரண்டி இருக்குது. இந்த அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 1 monthலேருந்து 1 yearலேருந்து ஒரு 6 month, 1 year முடிஞ்சிச்சு, 6 monthல வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா ஹெட்டை மட்டும் எடுத்துடுவாங்க. ஓகே, வேறு ஹெட்டை வாங்கிட்டு போயிடலாம். ஆக்சுவலா கம்பெனி வாரண்டி என்ன சொல்றாங்கன்னா 1 year தான் உங்களுக்கு வாரண்டி. அதாவது கம்பெனி சைடு கொடுக்குறது 1 year. நீங்க நாங்க எங்களோட வாரண்டி கார்டுல நாங்க சீல் அடிச்சு அடிஷனல் வந்து 6 month வந்து வாரண்டி கொடுப்போம். அது ஏன் நீங்க 1 year கொடுக்கலாம்னு கேட்பீங்க. ஏன்னா 6 monthக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நாங்க பேசியிருக்கோம். ஏன்னா 1 yearக்கு நாங்க பேசல, 6 monthனா ஓகே ஒரு அளவுக்கு வரும். அப்போ இன்னொரு ஹெட் வரும்போது இன்னொரு 1 year அவங்களுக்கு கண்டினியூ ஆகுதுல. ஓகே, ஸோ அதனால தான் வந்து நினைக்க நாங்க அதுக்கு வந்து வாரண்டி வந்து அடிஷனல் நாங்க 6 month. ஆமா, கஸ்டமருக்கு 1 year. எங்க கிட்ட எடுத்தாங்கன்னா பல்க் பீஸ்க்கு சொல்றேன். ஓகே, 1 piece சிங்கிள் பீஸ் எடுத்தாலுமே பல்கா எடுத்தாலுமே அத்தனை பீஸுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா 6 month வாரண்டி கம்பெனி கிட்ட பேசியிருக்கோம், வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச பேர் இருக்கும் பாருங்க, விராட்டா. ஆமா, ஓகே, அடிச்சா காத்து வந்து தம்சம் பண்ணுவாரு. அந்த மாதிரி வந்து நினைக்கா இந்த ஃபேனையும் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சரிங்களா, விராட்டோட ஹை ஸ்பீட் ஃபேன். ஓகேவா, ஒரு வருஷம் வரைக்கும் வாரண்டி தராங்க. ஷாப் சைடு 6 month அடிஷனல் வாரண்டி. இப்போ வருது மழை காலம், இதுவுமே இந்த சீசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மழை டைம்ல கோரிக்கை ஆக்சுவலா வந்து இதுல வந்து 2 டைப் வரும். ஓகே, இந்த டைப் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இதுல இன்னொரு டைப் வரும், அது நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன ரீசன்னாக்கா அது வந்து சேஃப் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க வாட்டர் ப்ரூஃபோட வருது மாடல். ஸோ இது வந்து நீங்க சப்போஸ் வந்து இந்த மாதிரி எமர்ஷன் ராட் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 600 ரூபா பொருளோ 500 ரூபா பொருளோ இல்லை 350 ரூபா பொருளோ இந்த மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃப் இருக்குதான்னு கேட்டுவாங்க. ஏன்னா பசங்க வீட்டில் இருப்பாங்க, சும்மா விற்கிறதுக்காக எல்லாத்தையும் நான் விற்க மாட்டேன். வாட்டர் ப்ரூஃப்ன்றனால நான் செக் பண்ணி பார்த்தேன். சப்போஸ் வந்து நம்ம இந்த டெஸ்டர் வைக்கும்போது என் கரண்ட் பாசிங்லாம் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணிட்டு தான் நான் இந்த ஒரு பிராண்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து இன்னும் நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. கிராம்ப்டனில் கூட வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, பஜாஜில் இருக்குது. ஸோ இந்த டைப் ஆஃப் மாடல் நீங்கள் வந்து ஒரு 20 பீஸ் 30 பீஸ் நீங்கள் எடுத்து உங்கள் ஸ்டாஃபுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக கொடுங்க. நம்ம கொடுக்குற கிஃப்ட் அடுத்தவங்களை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து எனக்கு ஹாப்பினஸாக வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து வாட்டர் ப்ரூஃப் டைப்பில் வந்து வாங்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 600 தான் வரும். இதை நான் உங்களுக்கு ப்ரைசிங் பண்ணி தரேன். இன்னொன்று காப்பரோட வரும் உங்களுக்கு. ஓகே, காப்பர் டைப்பில் வரும். இது டிவி வருதா அது சொல்கிறேன். இது நம்ம பார்த்துட்டோம். இதுவும் வந்து ஆல்ரெடி பார்த்ததோட ஆமா. இப்போ பட்ஜெட் வேரியன்ட்ல பார்க்கும்போது லிட்டர்ஸ் அதாவதுனாக்க எம்எல் கம்மியா வரும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து 3000 ml, இது 4000 ml, இது 2000 ml. உங்க பட்ஜெட் வேரியன்ட்க்கு ஏத்த மாதிரியே நீங்க பல்க் ஆர்டர் எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி சைஸ் வெரைட்டியா வேணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு சீனியர் ஸ்டாஃப் இருக்காரா, மேனேஜருக்கு இது கொடுக்கலாம். ஓகே, அடுத்த ஜூனியர் சீனியர் அந்த மாதிரி வந்து நீங்க உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி நீங்க பல்கா கொடுத்தா நாங்க அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது வந்து என்னன்னாக்கா
இப்போ இந்த சித்து மாதிரிலாம் இருக்காங்கல்ல, இப்போ சித்து வந்து என்ன பண்ண போறாருன்னா அவங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து எனக்கு கண்டிப்பாக ஆயுத பூஜைக்கு வந்து ஒரு டிவி யாருக்காக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எனக்கும் சேல் ஆகணும், கஸ்டமருக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும். ஸோ நீங்கள் என்ன பயங்கர ட்விஸ்டா இருக்கு. அதுதாங்க, நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. எந்த கஸ்டமர் பல்காக ஆர்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த டிவியை வந்து கொடுத்துரு. சரி கொடுத்துடலாம். சரி அமீர் எலக்ட்ரானிக்ஸ்ல யார் வந்து பல்கா எடுக்கிறாங்களோ அண்ணன் வந்து ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாரு நமக்காக. உண்மையா சொல்றேன், ஸ்மால் அப்ளையன்ஸுமே பல்கா எடுக்கிறீங்க, ஒரு 50,000 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த டிவி நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவேன். நீ இதை வந்து எனக்கு யூடியூப்ல ஹைலைட் பண்ணி போடணும். ஓகே 50,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க ஒரு பல்க் ஆர்டரா, இல்ல ஏற்கனவே ஒரு ஆர்டர் எடுத்துட்டாங்க, அதே கம்பெனி இன்னொரு பேட்சுக்கு இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறாங்கன்னா ஓகே, டபுள் பில்லா இருந்தாலும் சரி சிங்கிள் பில்லா இருந்தாலும் சரி 50,000 ரூபாய்க்கு பில் அடிக்கிறவங்களுக்கு இந்த டிவி வந்து நம்ம கொடுக்கலாம். 32 இன்ச்சஸ் டிவி. ஓகே சோ 32 இன்ச்சஸ் வந்து பல்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்றீங்க. பண்ணிடலாம். இது வந்து ஆஃபரை யூஸ் பண்ணீங்க. எந்த ஒரு ஆயுத பூஜைக்கும் யாரும் அது பெரிய பெரிய கடையா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு பிடிச்ச கடையா இருக்கட்டும் யாரும் அது கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு கொடுக்குற ஆஃபர் வந்து இதுதாங்க. இந்த ஆயுத பூஜைக்கு பல்கா எடுக்கிறவங்க பெரிய பில் அடிக்கிறவங்களுக்கு இந்த டிவி நீங்க கேட்கவே வேண்டாம், நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? அதுவும் வந்து நான் வித்தின் வாரண்டியில். ஓகே இது ஆயுத பூஜை வரைக்கும் இருக்கு. நான் சொன்னல வீடியோட எண்டில் ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆஃபர் தான் இது. சரி இப்போ இது ஆயுத பூஜை இதோட முடியுதா? நெக்ஸ்ட் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏதாவது இருக்கா நெக்ஸ்ட்? அதாவது இப்போ நீங்க வந்து ரோடுன்னு எடுத்தீங்கன்னா ஒரு ரோடு போயிட்டே இருக்கும். ஓகேவா? அதுக்கு வந்து என்ன எண்டு கிடையாது. ஏன்னா ஒரு வழினாக்கா அந்த வழி போயிட்டே இருக்கும். நம்ம அந்த வழி இல்லைனாக்கா அது நம்ம ஏற்படுத்திட்டு போவோம். ஸோ அதே மாதிரி தண்டவாளத்தில் வந்து ட்ரெயின் என்ன பண்ணோம், இங்கே இருந்து போகணும், அது எங்கே போய் நிற்கணுமோ அங்கே போய் நிற்கும். அது வரைக்குமே ஒரு வழி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமீர் எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர்ஸுக்கு வந்து என்ன தடைலாம் கிடையாது. எவ்வளோ தடை வந்தாலும் எல்லாத்தையும் மீறி தான் நம்ம ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ நான் மறுபடியும் சொல்லிடுறேன், தப்பு நடக்கும். பட் அந்த தப்பு நடந்துச்சுன்னா அது ஓனர் என்கிட்ட டைரெக்டாக அதை கால்குலேட் பண்ணணும். இப்போ என்னன்னாக்கா ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன நான் ஒரு ஆஃபர் சொல்லியிருப்பேன், ஒரு சில கஸ்டமருக்கு இது வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சிலவங்க திருப்பி ரீமைண்ட் பண்ணி பார்ப்பாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னன்னாக்கா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் நடக்கும். அப்படி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்கள் வியூவர்ஸோ இல்லை என்னோட கஸ்டமரோ சரி, உங்களுக்கு புரியல இந்த வீடியோவில் நீங்கள் சொன்னது எனக்கு புரியலன்னா என்னோட நம்பர் கொடுத்துருப்பல, அந்த நம்பரில் வாட்ஸ்அப் நம்பர் தான் இருக்குது, எப்பவுமே ரிங்கிங் ஆகிட்டு இருக்கிற நம்பர் தான், நம்ம வந்து சுவிச் ஆஃப் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அதில் எனி டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் அதில் போடுங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃபர்ஸ் போட்டுருப்போம். சப்போஸ் வந்து நீங்கள் பில்லிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரேட் இஷ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட சொல்லலை, நாங்கள் அதையும் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரு மாடல் பார்த்துட்டு இங்கே ஒரு மாடல் பார்த்துடுறாங்க. அப்போ நம்ம அது சொல்லும் போது என்னன்னா அந்த மாடலை வந்து தான் மைண்ட்ல இருக்கே தவிர அந்த பிரைசிங் வந்து உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதனால வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. இந்த 20 செகண்ட் 10 செகண்ட் வந்து நினைக்க நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சொல்லியிருக்கோன்றது புரியாது. ஸோ ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதுக்கு ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கும் நான் ஆஃபர் பண்ணி தரேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் மூலியமா ஏதாவது கஸ்டமர் இப்போ இந்த வியூஸ் பார்க்குறாங்க, அந்த வியூவர்ஸ் வந்து நினைக்க அவங்க மூலியமா அவங்க பாஸுக்கோ இல்லை அவங்களோட இன்னொரு தெரிஞ்ச ஒரு ஓனருக்கோ இல்லை அவங்களே வந்து நினைக்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்குமே நாங்கள் தனியாக வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி நாங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சரி, இந்த ஆயுத பூஜைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபரோட வந்தாச்சு. இந்த ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடத்தாங்க அமீர். ஒரே நிமிஷங்க, தீபாவளி சொன்னீங்க, நான் அதுக்குள்ள நான் கதைக்கு முன்னாடி போயிட்டேன். ஸோ தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து சரம் வந்து பட்டார்னு வெடிக்குதோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆஃபர் வந்து வேற மாதிரி வெடிச்சிட்டு இருக்க போகுதுங்க. சிங்கிள் வெடிலாம் வெடிக்காதுங்க, வெடிச்சா தாறுமாறாக வெடிக்கணுங்க. ஸோ அதுவும் வந்து தீபாவளியோட வீடியோ வந்துட்டே இருக்கு. அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் நீங்கள் வாங்குறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 32 இன்ச்சஸ் டிவி வந்து கண்டிப்பாக நான் வந்து எந்த கஸ்டமர் இருந்தாலுமே சரி நான் கொடுத்துருவேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த ஆஃபரோட பார்க்கலாம். ஆமாம். ஓகேவா, டாடா பை, see you. தேங்க்யூ.